Hi students, welcome to our academy. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா தான் இது பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கூடிய வீடியோ. ஓகேங்களா? கட் ஆஃப் ஏகப்பட்ட இடங்கள்ல நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்களே சார் என்ன சார் கட் ஆஃப் இருக்கும் அப்படிதான். ஓகேங்களா? எல்லாரும் சொல்றதும் ஒரு யூகம் தான். ஓகேங்களா? இது வந்து நம்ம சொல்றதும் ரைட்டா இருக்கலாம் ராங்கா இருக்கலாம், என்ன விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம சொல்றோம். இத்தனை பேர் எழுதிருக்கிறாங்க, நம்ம இவ்வளவு போலிங் வச்சோம், இவ்வளவு இது ஓட் பண்ணிருக்காங்க, அந்த ஓட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து எழுதாதவங்க கூட ஓட் பண்ணலாம், எழுதினவங்களே வேற எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி ஓட் பண்ணலாம். இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில நம்ம சொல்லக்கூடிய ஒரு கட் ஆஃப் தான் நம்ம பாக்குறோம். ஓகேங்களா? கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் அபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து செக் பண்ணணும். நம்ம இப்ப சொல்றது அடிப்படையிலையும் நீங்களுக்கு அபிஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா 1 அல்லது 2-3 கொஸ்டின்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். நிறைய ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொரு விதமான ஆன்சர் சொல்லுவாங்க. அந்த மேக்ஸ் 100ல இருந்து 10 கழித்தல் ஒரு ஆன்சரு, அப்புறம் ட்ரையாங்கிள் இன்னமும் நிறைய பேர் டவுட்டா கேட்டுருப்பாங்க. அப்புறம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க அந்த தமிழ் நிறைய பெரிய ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு இது திருநாவுக்கரசா, திருஞான சம்பந்தரா, மாணிக்க வாசகரா, சுந்தரரான்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டாங்கல்ல. நம்ம ஆன்லைன் எடுத்து பார்த்தாலே திருஞான சம்பந்தர சோர்ஸ் இருக்குது. இருந்தாலும் டிஎன்பிசி அஃபீஷியல் ஆன்சர் கீ இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின் மட்டும் டிஎன்பிசியோட கீகள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம அந்த ஆன்சர் கீ வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கணும். அதுக்குள்ள நம்ம ஒரு தோராயமான ஒரு கட் ஆஃப் சொல்லிக்கணும். அப்போ நீங்க ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறம் ஆன்சர் கீ வந்து ஃப்ரைடே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆன்சர் கீ அஃபீஷியல் ஆன்சர் கீ ஃப்ரைடேக்குள்ள மேபி ஃப்ரைடே வரும், அல்லது ஃப்ரைடேக்குள்ள வந்து ஆன்சர் கீ வருவதற்கான எக்ஸப்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் குரூப் 2 ரிசல்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த வீக்கே வந்துடலாம். ஓகேங்களா? மேபி இன்னைக்கே கூட வரலாம், அல்லது இந்த வீக்ல கூட நம்ம குரூப் 2 உடைய ரிசல்ட் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நிலைகள்ல கட் ஆஃப் நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்போ நம்ம சொல்றோம். இதுல சொல்ல போறது பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறவங்க, பிஎஸ்டிஎம் வந்து இந்த குரூப் 4ல வந்து அதிக அளவு கேம் பிளே பண்ணாது. ஏன் அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே ஆவரேஜா 10th வரைக்கும் எழுதினவங்க எல்லாருமே தமிழ் தான் எழுதிருப்பாங்க. அவங்க 10th வரைக்கும் தமிழை படிச்சிருப்பாங்க தான். ஓகே, ஒரு சில பேர் வேணா எக்ஸப்ஷன் இருக்கும், ஏதாவது ஒரு பிட்வீன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் மாறி இருப்பாங்க. ஃபுல்லா கண்டினியூவா 1ல இருந்து 10 வரைக்கும் கண்டினியூவா படிக்காதவங்க மட்டும் பிஎஸ்டிஎம் பெற்றிருக்க முடியாது. ஆனா பிஎஸ்டிஎம் குரூப் 2-ஐ விட குரூப் 4ல அதிகமா பிளே பண்ணாது. ஓகே, ஒரு கொஸ்டின் வேணா அது வந்து லெஸ் ஆகிறத தவிர ரொம்ப எல்லாம் டிஃபரன்ஸ் வராது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமா டிஃபர் ஆக போகுது. இப்போ நம்ம சொல்ல போறது வந்து ஜென்ரலா டைப்பிஸ்டை விட்டுருங்க. ஓகேங்களா? டைப்பிஸ்ட் இல்லாம, டைப்பிஸ்ட்க்கு நான் சொல்றேன் எத்தனை கொஸ்டின் கம்மி பண்ணலாம் சொல்றேன். டைப்பிஸ்ட் இல்லாம ஜூனியர் அசிஸ்டன்ட் மீதி இருக்கக்கூடிய வேகன்சிக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கட் ஆஃப் சொல்ல போறோம். ஓகேங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் நம்ம விசாரிச்ச வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்ல எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாரும் விசாரிச்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜென்ரலுக்காக சீட் எங்கேயுமே ஒதுக்குறது கிடையாது. ஓகே, ஜென்ரல் அதாவது ஓசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷனே கிடையாது. அதனால குறைந்தபட்சம் முதல் 500 ரேங்க் உள்ள வர்றவங்க, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 500 ரேங்க் நான் தோராயமா சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு 31% தான் ரிமைனிங் சீட் இருக்குது. அதுக்குள்ளேயும் பிசி ஜென்ரல் அது ஜென்ரல் சொல்லிட்டு தனித்தனியா அலோகேட் ஆயிரும். ஓகேங்களா? அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 500 ரேங்க் உள்ள வந்துட்டாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி பீப்புளுக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகலாம். இப்போ இந்த 500 ரேங்க் உள்ள எவ்வளவு பேர் எடுத்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 180 அபோவ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஓகே, 180ங்கிறது வந்து ஒரு வாய்ப்புள்ள ராஜான்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆனா 180 அபோங்கிறது வந்து கொஞ்சம் விரல் விட்டு என்ற மாதிரி. ஒரு 50 பேர்ல இருந்து ஒரு 100 பேர் அந்த ரேஞ்சுக்குள்ள மேபி இருக்கலாம் நான் சொல்றேன். ஓகேடா? மினிமம் 50 பேருக்குள்ள ஒரு 100க்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ளதான் இந்த 180 அபோவ் போட்டவங்க இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா குரூப் 4க்குன்னு உட்கார்ந்து படிச்சவங்க தமிழ் வேணா நல்லா பண்ணிருக்கலாம், ஆனா ஜிஎஸ் நிறைய பேர் வந்து நிறைய இடங்கள்ல கோட் அவுட் இருப்பாங்க. ஓகேங்களா? 3 லைன் 4 லைன் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. ஜிஎஸ் கூற்று காரணம் நிறைய கொஸ்டின் குரூப் 4 படிச்சவங்க எல்லாம் உட்கார்ந்து வந்து 1 லைனரா படிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா குரூப் 4ல எப்படி கேட்டிருந்தாங்க இந்த தடவை ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய கூற்று காரணம், நிறைய ஸ்டேட்மெண்ட் ரைட்டா ராங்கா இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் மேக்ஸ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் மாடரேட் அப்படின்னு சொன்னாலும் பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய லைன்ஸ் இருந்தது, நிறைய லைன்ஸை படிச்சு ஆன்சர் பண்ணணும். அப்போ இந்த குரூப் 4ன்னு உட்கார்ந்து படிச்சவனுக்கு ஜெனரல் ஸ்டடீஸும் மேக்ஸும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை, ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு. அதனால 180 அபோவ் போட்டவங்க 50 to 100 பீப்புள் கிட்ட இருப்பாங்க. அடுத்து இந்த 170 மேல, ஓகேவா, 170 இருந்து 170க்கு மேல போட்டவங்க பாத்தீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா ஒரு 200 கிட்ட அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருப்பாங்க. ஒரு 200 ரேஞ்ச், 200 to 300 பீப்புள் இவங்க எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன். 200 to 300 பீப்புள் கிட்ட தான் இருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அதிகமா இருக்கக்கூடியதுன்னா இந்த 160 அபோவ் இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் நிறைய டவுட் இருக்கு, எனக்கு வருமா வராதா அந்த மாதிரி ரேஞ்சில் கண்டிப்பா ஒரு 1000 பேராவது, ஓகே 1000 பேர் நீங்க சொல்லலாம், நம்ம 1000 பேராவது ஒரு 160க்கு மேல வந்து எடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகே, அந்த நிலையை வச்சு நம்ம கட் ஆஃப் வந்து அதை இதை வச்சு தான் ரீட் பண்ணியிருக்கோம்.
ரொம்ப கம்மியா போட்டவங்க டைப்பிங் வச்சிருந்தாலும் சரி ரொம்ப கம்மியா போட்டவங்க இந்த 120 கொஸ்டின்ஸ் நான் சொல்றது திருப்பி சொல்லிட்டேன். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் சொல்றேன். கட் ஆஃப் சொல்றது அதே மாதிரி தான். போன குரூப் 2 வீடியோ போடும்போது நம்பர் ஆஃப் மார்க்கா கேட்டீங்க. மார்க்ஸ் கிடையாது. நான் சொல்றது எல்லாமே அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 200 கொஸ்டின்ஸுக்கு நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டீங்க அதை மட்டும் நம்ம பேசுறோம். 180 நான் சொன்னது ரேங்க் மார்க் கிடையாது, கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த 120 இந்த மாதிரி ரேஞ்ச் போட்டவங்களுக்கு கண்டிப்பா அது எலிஜிபிள் கிடையாதுங்கிற அளவுக்கு தான். அவங்க ரொம்ப கம்மியானது டைப்பிஸ்ட் வச்சிருந்தாலும் அவங்க வந்து முடியாது. ஓகேங்களா? அப்போ ஓசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னா 165. ஓகேங்களா? இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே 165 இது வந்து ஜெனரல் கேட்டகரி இருக்கும். ஓகே 165 மேல போட்டோம்னா கண்டிப்பா ஒரு சேஃப் ஜோன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சேஃப் ஜோனா வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு பீப்புள் இருக்கு. அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதுக்கடுத்து பிசிக்கு ரொம்ப கம்மியா இருக்க போது கிடையாது. நான் இதுலயும் பிஎஸ்டிஎம் உமன்ஸ் ரிசர்வேஷனு எல்லாமே நம்ம வந்து 2-3 மார்க் தான் கம்மி, 2-3 கொஸ்டின்ஸ் தான் கம்மியாக போகுது. அடுத்து பிசி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கம்மியாகாது, ஒரு 2 கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்ச் தான் கம்மியாக போகுது. ஓகேங்களா? ஓசிக்கும் பிசிக்கும் அப்படி பார்த்தோம்னா பிசி இருக்கவங்க ஒரு 163 அபவ் அந்த ரேஞ்ச் தான் நம்ம கட் ஆஃப் இருக்க போகுது. எம்பிசிக்கும் அதே மாதிரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு 161. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஒரு 2 கொஸ்டின்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே அதே இது பிசிஎம்முக்கும் அதே மாதிரி தான். பிசிஎம்முக்கும் எம்பிசிக்கும் பிட்வீன் கேப்ல தான் பிசிஎம் இருக்கும். ஓகே பிசி முஸ்லீம் எடுத்தவங்களுக்கு என்ன சொல்றாரு ஆவரேஜா 162 இந்த ரேஞ்சில் வந்து பிசிஎம் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கறது எஸ்சிபில இருந்தோம்னா கொஞ்சம் கம்மியாகும், ஒரு 158 அந்த ரேஞ்சு போட்டுக்கலாம். எஸ்டி இருக்கிறவங்க ஒரு 156 இந்த ரேஞ்ச் தான் நம்மளுடைய ப்ரெடிக்ஷனா இருக்கு. இது எல்லாத்துலயும் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிற விஷயம் வச்சிருந்தீங்கனாலும் உமன் ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடோ இது எல்லாமே சொல்றேன். உமன்ஸ் ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் விடோ இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம்னா 1 or 2 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கம்மியா தான் ஆக போகுது. ஓகே கம்மியாக போகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பிசியில ஒரு பிஎஸ்டிஎம் வச்சுட்டு ஒரு உமன்ஸ் ரிசர்வேஷன் இருக்கிறவங்க அப்படி பார்த்தீங்கன்னா 163 அல்லாம ஒரு 161 இந்த ரேஞ்சில் இருந்தா போதும். அவ்வளவுதான். பிஎஸ்டிஎம் வச்சிருக்கவங்களுக்கு 1 மார்க்கும் உமன்ஸ் ரிசர்வேஷனா இருந்தா 1 அல்லது 2 மார்க் இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப கம்மியாக போகுது. ஓகே ஒரு கொஸ்டின்ஸ் அந்த ரேஞ்சில் தான் கம்மியாக போகுது. அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜூனியர் அதாவது டைப்பிஸ்ட் ஸ்டீனோகிராஃபிக் அந்த எக்ஸாமை தவிர அந்த போஸ்டிங் தவிர மீதி இருக்கிற எக்ஸாம் ஜூனியர் அசிஸ்டன்ட் மீதி போஸ்டிங் இல்லாம இந்த இது அப்போ டைப்பிஸ்ட் வச்சிருந்தா எவ்வளவு சார் கம்மி ஆகலாம் அப்படின்னா நான் ஜென்ரலா இந்த கட் ஆஃப் தான் தவிர்த்து டைப்பிஸ்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு -5 கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு -5 கொஸ்டின்ஸ் -5 கொஸ்டின்ஸ் கட் ஆஃப். அது என்ன சொல்ல கம்மியாக போகுது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா அவங்க டைப்பிஸ்ட் இருக்காங்க ஸ்டீனோ வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிசிலேயே டைப்பிஸ்ட் வச்சிருக்காங்க பிஎஸ்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு 155 அந்த ரேஞ்ச் போட்டாலே ஓகே கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஏன்னா ஓரளவுக்கு நம்ம ஜிஎஸ் டிஃபிகல்ட் ஆனதுனால எல்லாருமே நல்லா பண்ணிருப்பாங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஓகே இப்போ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் தான். இது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். நான் சொன்ன மாதிரி ப்ரெடிக்ஷன் தான். ஓகேங்களா? இது என்னென்ன மாற்றங்கள் மேபி இருக்கலாம். அது எல்லா கொஸ்டின்ஸ்லையும் +or-2 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஓகே எல்லா கட் ஆஃப்லையும் +or-2 இருக்கலாம். ஓகே இதுதான் நம்மளுடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம் குரூப் 4 முடிஞ்சுதான் அடுத்தடுத்த என்ன விஷயங்கள் பண்றோம். அதே மாதிரி இன்னைக்கு கட் ஆஃப் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம எதை நோக்கி ஃபோக்கஸ் பண்றோமோ குரூப் 1 அப்புறம் குரூப் 2 மெயின்ஸ் ஏதாவது கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம இன்ஸ்டியூட்லையும் குரூப் 2 மெயின்ஸுக்கான கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. அதே மாதிரி அடுத்து குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் பேட்சஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்றவங்க நமக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேட்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.